எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் பேசக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் போடக்கூடிய பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு யார் மூலியமா கிடைக்கும், எதன் மூலியமா கிடைக்கும், அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், அதற்கான கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவா நம்ம பார்க்க போறோம். ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் பெரிய திறமை இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பயன்படுத்துவதற்கு என்ன வேணும்னா ஒரு வாய்ப்பு கண்டிப்பா வேணும். எனக்கு எல்லாமே தெரியும்டா, நான் எதை கொடுத்தாலும் சாதிச்சிருவேன், ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை என்கிட்ட கூட அதை நான் உருவாக்கி காட்டிடுவேன், இப்படி எல்லாம் யார் சொன்னாலும் கூட அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கும் செயல்முறைப்படுத்துவதற்கும் என்ன தேவைன்னா ஒரு வாய்ப்பு தேவை. எல்லா இழந்தவங்க கூட என்ன கேட்பான் இறைவன்ட்டு, அப்பா இறைவா எப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துரு, இந்த வாய்ப்பு மூலமா நான் சாதிச்சேன் அப்படின்னு தான் கேட்பான். அது மாதிரி என்ன உனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம்லாம் இருக்கட்டும், என்ன திறமை எவங்கிட்டே உலகத்துல இல்லாத திறமை கூட உங்ககிட்ட இருக்கட்டும், அதையெல்லாம் பயன்படுத்துவதற்கு என்ன தேவைன்னா ஒரு வாய்ப்பு தேவை. அப்ப வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் போது மட்டும்தான் அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் அவன் நிறைவேற்ற முடியும், எல்லா விதமான விஷயங்களையும் பயன்படுத்த முடியும். ஒருத்தர் பெரிய ஆளா இருக்கான், ஒருத்தர் சாதாரண ஆளா இருக்கான் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அவன் சரியான முறையில பயன்படுத்தி போயிருக்கான். ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் கிடைத்தும் அதை பயன்படுத்த முடியாத நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். இதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய விஷயம். ஒருத்தருக்கு திசை நல்லா பலமா இருக்கும், கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே திசை காலத்துல டக்கு 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 டக்குன்னு நடந்துட்டே போயிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு திசை பலம் இல்லாம இருக்கும், லக்னாதிபதி பலம் இல்லாம இருக்கும், அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சரியான முறையில் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும், இப்ப நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்டுகள், நான் சொல்லக்கூடிய விஷயத்தின் மூலமா கண்டிப்பா வாய்ப்பு கிடைத்திருந்தாலும் கூட அதை சரியா பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். இப்படி எல்லாம் வாய்ப்பு ஒரு நபருக்கு எதன் மூலியமா வரும், யார் மூலியமா வரும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவு பார்க்க போறோம். இந்த வாய்ப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா 10வது பாவம். இதுதான் ஒரு மனிதனுக்கு வாழ்நாள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி சொல்லக்கூடியது. இந்த 10வது பாவத்தின் நிலைமையை பொறுத்தே அதனுடைய சேர்ந்த கிரகங்களை பொறுத்தே அதனுடன் சேர்ந்த பாவாதிபதியின் நிலையை பொறுத்தே ஒரு மனிதன் வாழ்நாள்ல வாய்ப்புகளை அடைகிறான். இப்ப 10வது பாவத்தோடு லக்னாதிபதி தொடர்பு கொள்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனிதன் வாழ்நாள்ல வாய்ப்புகளை தேடி செல்லக்கூடிய நபராக இருப்பான். எங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, எங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சோ அங்கெல்லாம் தேடி போய் சம்பாரிச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாய்ப்புகளை தேடி தேடி செல்லக்கூடிய நபராக இருப்பார்கள். ஒரு சுய முயற்சியின் மூலமாக வாய்ப்புகளை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடி நானா செதுக்குனதுடான்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சினிமா பாட்டு டைலாக் மாதிரி. அது மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு சுய முயற்சி, தன்னோட சின்ன வயசுல இருந்து நானா கஷ்டப்பட்டு என்னோட சுய முயற்சியின் மூலமாக ஒவ்வொரு வாய்ப்பை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி பலர் தனது செல்வாக்கின் மூலமாக வாய்ப்புகளை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஏற்கனவே ஒரு நல்ல பொசிஷன், ஹை பொசிஷன்ல இருப்பாங்க, ஏற்கனவே அந்த பதவி வாய்ப்புகள் அவங்ககிட்ட இருக்கும். அதை வச்சு திருப்பி இதை திருப்பி அவர்கிட்ட கொடுத்தாதான் அந்த பதவிக்கும் அந்த வாய்ப்புக்கும் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற மாதிரி திருப்பி கொண்டே அவர்கிட்டே அந்த வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க, பதவிகள்லாம் கொடுப்பாங்க. அந்த செல்வாக்கின் மூலமாக வாய்ப்பு அடையக்கூடிய நபர்களும் இருப்பார்கள். இந்த லக்னாதிபதி 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர். இந்த 2ஆம் பாவாதிபதியே 10ஆம் பாவத்தோடு சேர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பாத்தீங்கன்னா தனது குடும்ப நபர்களின் மூலமாக வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்துல யாராவது ஒரு நல்ல ஏற்கனவே ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க, இல்ல இவர் தேடக்கூடிய அந்த விஷயத்தின் சார்பாக இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதன் மூலியம் அந்த குடும்பத்து நபர்களின் மூலமாக வாய்ப்புகளை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். 2ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தோடு சேர்ந்தவர்கள் தனது வாய் தாட்டியத்தின் மூலமாகவும் வாய் சாதனத்தின் மூலமாகவும் வாய்ப்புகளை பெறக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். இந்த 2ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளவர்கள் எதை பேசி ஒரு இடத்துல சாதிச்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 பேர் ஏற்கனவே ஒரு விஷயத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்கும், நல்ல திறமையான நபரா இருப்பாரு, ஆனா இவருக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்காம இருந்தாலும் கூட தனது வாய் சாமர்த்தியம் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அதை பேசுவார். நீ என்ன அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டு அவனோட என்கிட்ட விஷயமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தனது வாய் சாதனத்தின் மூலமாகவும் வாக்கு சாதனத்தின் மூலமாகவும் வாய்ப்புகளை பெறக்கூடிய நபராகவும் இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் 2ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ள நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தின் மூலமாகவும் வாய்ப்பு பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெண்டர் எடுக்க போறோம், அந்த டெண்டருக்கு இத்தனை 1000 கோடி தேவைப்படுது, இவ்வளவு கோடிகள் தேவைப்படுது அப்படின்னாலும் தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார திறமை, பொருளாதார நிலையை பயன்படுத்தி கூட சில வாய்ப்புகளை பெறக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதை பொறுத்து இந்த 2ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவருக்கு வாய்ப்புகள் அமையும். இதே மாதிரி ஒரு சிலர் நிலையான கொள்கையின் மூலமும் இந்த வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு பிடிவாத குணம் எப்ப இருக்கும் தெரியுங்களா, வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 குழந்தைய பிறந்திருப்பாங்க, அதுல ஒரு குழந்தை பிடிவாத குணத்தோட கேட்டதெல்லாம் வாங்கிட்டே இருக்கும்.
அந்த குழந்தை கேட்டதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த நிலையான கொள்கையின் மூலமாகவும் இந்த 2ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 3ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்றாருன்னு வச்சுங்களேன், தனது முயற்சியினால் மட்டுமே வாய்ப்புகளை அடையக்கூடிய முடியும். தனது முயற்சி வாழ்க்கையில இப்ப சொல்றாங்க, ஏதோ ஒரு அரசர் வந்து எத்தனையோ தடவை போர் எடுத்து இந்தியாவை ஜெயிச்சாருன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி தனது முயற்சி அடிக்கடி தொடர்ந்து தொடர்ந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்யறப்பா, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் அந்த முயற்சி இப்ப 3ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தோடு சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மாற்றத்தின் மூலமாக வாய்ப்பு பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 3ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தோடு சேர்ந்தவர்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வந்து இப்ப யாரு பேச்சையும் சொல்லாம சில விஷயங்கள் சேட்டை பண்ணிட்டு சில தவறான பழக்க வழக்கங்கள் இருந்துட்டு வாழ்க்கையை வந்து தவறான பாதையில கொண்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறமேல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணதெல்லாம் தவறு, இதெல்லாம் ஒதுக்கிடணும், வாழ்க்கையில மேல நம்ம மாறி நம்ம புதுசா வந்து சில விஷயங்களை நம்ம தேடணும், சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வருவாங்க. பா எப்படியோ இருந்த பையன்ப்பா ரொம்ப தவறான வழியில போயிட்டு இருந்தான், இன்னைக்கு மாறி எல்லாமே மாறி ஒரு சிறப்பான பாதைக்கு வந்திருக்கான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு மாற்றம், ஏதோ ஒரு மாற்றமா இருக்கும். இந்த மாற்றமா இல்லாட்டியும் கூட ஏதோ ஒரு மாற்றத்தை செஞ்சு அதன் மூலியமாக ஒரு வாய்ப்பினை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 3ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தோடு சேர்ந்தவர்கள். அதே மாதிரி தைரியத்தின் மூலமாக வாய்ப்புகளை பெறக்கூடிய நபராக இருப்பாங்க. தைரியமா ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த வாய்ப்புகளை வாங்குவாங்க. ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்தீங்களா, வாய் சாமர்த்தியம் மூலமா ஒரு வாய்ப்பை வாங்குறது. அதே மாதிரி இவங்க தைரியத்தின் மூலமா வாங்குவாங்க. ஒரு 5 பேருக்கு ஏற்கனவே அந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்கும், ஆனா இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அவங்க வாயில பேசி வாய்ப்பு வாங்குறாங்கன்னா இவங்க தன்னோட தைரியத்தை காட்டுவாங்க, வீரத்தை காட்டுவாங்க. ஏன்னா 3ஆம் பாவம் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த தைரியமா அந்த விஷயத்த போல்டா அந்த இடத்துல எல்லாத்தையும் பயப்பட வச்சு அந்த விஷயத்த, ஏன்டா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு நீ கொடுத்துருக்க, எனக்கு இத்தனை திறமை இத்தனை விஷயத்த வச்சிருக்கேன்னு எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசி தைரியமா சில விஷயங்களையும் வாய்ப்புகளையும் வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 3ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தோடு சேர்ந்தவர்கள். அதே மாதிரி 4ஆம் பாவாதிபதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 10ஆம் பாவத்தோடு சேர்ந்திருக்காங்கன்னா தனது தாயார் மூலியமாக வாய்ப்புகளை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஆலோசனை கேட்பது வந்து 4ஆம் பாவம் தான். ஒரு யாரோ ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை நம்ம கேட்டுக்கிறது. இப்ப நமக்கு நமக்கு மேல இருக்கவங்க இருக்காங்க, இல்ல நமக்கு ஒரு குருமார்கள் இருக்காங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயம்லாம் நம்ம கேட்டு கேட்டு சரி 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 சரின்னு சொல்லிட்டே நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆலோசனை சொல்லும் போது கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள், நம்ம சொன்னா என்ன சொன்னாலும் இவங்க கேட்கிறாண்டா, இவனுக்கு ஒரு வாய்ப்பை போட்டு கொடுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களா. அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பை பெறக்கூடியவர்கள் இந்த 4ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தோடு சேர்ந்தவர்கள். இந்த 5ஆம் பாவாதிபதி வந்து 10ஆம் பாவத்தோடு சேர்ந்திருக்கு அப்படின்னா அவர்கள் தனது குலதெய்வத்தின் அனுகிரகத்தின் மூலமாக வாய்ப்பை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் அந்த வாய்ப்பு இழக்கப்படுது அப்படின்னா அவங்க குலதெய்வத்தோட கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு. அந்த குலதெய்வத்தின் அனுகிரகத்தின் மூலமாக வாய்ப்பை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி தந்தையாரின் உறவு வகையின் மூலமாக சில வாய்ப்புகளை பெறக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த 5ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தோடு சேர்ந்தவர்கள். இவங்க அப்பாவோட சைட்ல பாத்தீங்கன்னா யாராவது நல்ல ஹையர் பொசிஷன்ல இருப்பாங்க, நல்ல ஒரு செல்வாக்கு நபர்களா இருப்பாங்க. ஏற்கனவே விஷயத்தை தேடி போறப்ப அதன் மூலியமா ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொதுவா இந்த 5ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தோடு சேரக்கூடியவர்களுக்கு நிறைய நபர்களுக்கு வந்து அனுபவ அறிவின் மூலமாக வாய்ப்பை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அவங்களுக்குள்ள நிறைய அனுபவ அறிவு இருக்கும். ஏன்னா இந்த 5ஆம் பாவங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவ அறிவை குறிக்கக்கூடியது. இந்த 5ஆம் பாவம் வந்து 10ஆம் பாவத்தோடு சேரும்போது அனுபவ அறிவின் மூலமாக வாய்ப்புகளை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 6ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தோடு சேரக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா தனது உத்தியோகத்தின் மூலமாக ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஏற்கனவே ஒரு இடத்துல நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த 6ஆம் பாவம் வந்து கடன், நோய், வழக்கு, வம்பு சண்டை, பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, நோய் நொடி இதெல்லாம் சொல்றதா இருந்தாலும் கூட இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட விஷயங்களையும் உள்ளடக்கினது வந்து அந்த 6ஆம் பாவம். அந்த 6, 8, 12 சில மோசமான சம்பவங்களை சொன்னாலும் கூட நல்ல சம்பவங்களை உள்ளடக்கிது. ஒரு மனிதன் பன்மடங்கு வெற்றி அடையணும், மிகப்பெரிய அளவுல வேலை செய்யணும் அவனோட ஜாதக அமைப்பு அப்படின்னா அந்த 6, 8 வேலை செய்யணும். செஞ்சாதான் அவன் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளை அடைய முடியும். அப்படி இந்த 6ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்றவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தனது உத்தியோகத்தின் மூலமாக வாய்ப்புகளை பெறக்கூடிய நபர்களாக ஏற்கனவே நல்ல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, திறமையா செஞ்சுட்டு இருப்பாங்க, அதன் மூலியமா ஒரு வாய்ப்பு வரும். தனது எதிரியின் மூலமே வாய்ப்பை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடங்கிறது எதிரியை குறிக்கக்கூடியது. இவனுக்கு கெடுதல் செய்யறன்னு நினைச்சே கூட அந்த எதிரி வந்து இவனுக்கு ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்துருவான். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இதெல்லாம் 6ஆம் பாவம் வந்து 6ஆம் பாவாதிபதி வந்து 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் போது ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இது மட்டும் இல்ல, இந்த 6ஆம் பாவம் வந்து இன்னொரு விஷயத்தை ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லும். தாய்மாமன் மூலமாக சில வாய்ப்புகளை நிறைய நபர்கள் வாங்குவாங்கன்னா இந்த தாய்மாமனும் அந்த நபரும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் ரொம்ப நெருக்கமான நபர்களா இருப்பாங்க. மாமா அவங்க தாய்மாமா வேணுங்கிறதெல்லாம் அவர் செஞ்சு கொடுப்பாரு அந்த பையனுக்கு, அந்த ஜாதகருக்கு.
இதெல்லாம் வந்து இந்த 6ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தோடு சேரக்கூடியவங்க தாய்மாமன் மூலமாகவும் சில வாய்ப்புகள் வரக்கூடியதை சுட்டிக்காட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவமும் 10ஆம் பாவத்தோடு சேரும் போது இப்ப 7ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தோடு சேரும்போது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலியமாக வாய்ப்புகளை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மனைவி வந்த பிறகு மனைவியின் மூலமாக சில வாய்ப்புகள், சாதாரண நபராக இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க, வரப்பொண்ணு சொத்தோடயே வரும், அந்த சொத்தை வச்சு வாழ்க்கையில வாய்ப்பை பயன்படுத்தி மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? நண்பர்கள் மூலியமா உதவி பெற்று வாய்ப்புகளை பெற்று பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு சாதாரண ஆளா இருப்பாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்க, போட்ட பிறகு அவர் பணத்தோட வருவாரு, நான் உழைப்ப போடுறேன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சு மிகப்பெரிய ஆளா வந்துருவாங்க. இதையெல்லாம் வந்து 7ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தோடு சேரும் போகும்போது வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி 10ஆம் பாவாதிபதி 10லே எல்லா பாவத்தையும் ரொம்ப டீப்பா சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப நிறைய காரகத்துவங்கள் எல்லா பாவத்துக்கும் இருக்கு. இது மாதிரி சம்பந்தப்படும் போகும்போது அதனால மூலமாக வாய்ப்புகளை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இப்ப 10ஆம் பாவாதிபதி 10லே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு நல்ல ஆட்சியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தொழில் மூலமா வாய்ப்புகளை பெருக்கிட்டே போவார். அவர் தொழில் தான் அவருக்கு மூலதனம் வச்சுக்கலாம். தொழில் அந்த தொழிலே அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கு. அவர் எங்கேயும் வாய்ப்பு தேடி போக வேண்டியதே இல்லை, வாய்ப்புகள் அவரை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஸ்தானாதிபதி அதிலே நல்ல பலமா இருக்கக்கூடிய காரணத்தினால். இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்புகள் ஒரு மனிதனுக்கு யார் மூலியமா வரும், எதன் மூலியமா வரும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கோம். இதெல்லாம் கண்டிப்பா அந்த மனிதனுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த மனிதனுக்கு எப்படி பயன்படும், அதை பயன்படுத்த அவங்களால முடியுமா, அதை பயன்படுத்த முடியாதா, இல்ல அது கிடைச்சும் அது பயன்படாம போயிருமா, இதெல்லாம் வந்து அவருடைய சுய ஜாதகம், லக்னம், திசா புத்தி இதை பொறுத்து அமைகிறது. அந்த கிரக நிலைகள் அமர்வதை பொறுத்து அமைகிறது. இதையெல்லாம் சுய ஜாதகத்தை ஆராய்வதன் மூலமாக துல்லியமாக நம்மளால சொல்ல முடியும். நான் பேசியிருக்கக்கூடிய பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என் சேனலை வந்து ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.